வணக்கம், வந்தனம், நமஸ்கார் நண்பர்களே. இன்னைக்கு என்னன்னாச்சுன்னா வழக்கம் போல ஆகுறதுதான் ஆயிருக்கு. இன்னைக்கும் பல சம்பவங்களை தட்டி தூக்கிட்டு வந்திருக்கேன். என்ன சம்பவம் அப்படிங்கறத ஒரு சம்பவமா பாத்துருவோம் வாங்க. மொத்தமா 4 வருதா இருக்கு. 4 வருதா? ஆனா கூட்டத்துல எழுதிருக்காரு அவரு. யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பிஜேபிக்கு யாரு அடிமைங்கிறது தான் போட்டியே. ஒன்னு விசய், இன்னொன்னு பழனிசாமி. போட்டு அடிமை வேலை செய்யறானுங்க. அதே டெய்லர், அதே வாடகை மூமெண்ட்டுங்க. நாக்பூர் RSS காரனுங்க ஹை குவாலிட்டியில வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட மெசேஜ விஜய் முன்னாடியே பார்த்து படிச்சு போட்டாரு. விஜய் பேசுனது தெரியாம நம்ம எடப்பாடி ஐயா லேட்டா படிச்சுட்டு இப்ப வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த அக்க போற நீங்களே பாருங்களேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், ஊடகத்துல பார்த்தேன். இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? தமிழ்நாட்டுல தாங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில நடக்கல, இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் NDAவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கும் NDAவுக்கு போட்டிடுங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? மத்தியில யார் ஆட்சிக்கு வரணும் நடக்கல, இது கூட தெரியாம தமிழ்நாட்டுக்கும் NDAவுக்கு நடக்குது. இதுவரை இருந்த தேர்தல் வேறையா? ஏன்னா இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய எலெக்ஷன் கிடையாதான். என்னென்ன சொல்றானுங்க பாருங்களேன். அப்படி என்ன தேர்தல் இது? இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஏன் ஒரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் நடக்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க. அப்படி நினைச்சிடாதீங்க. ஏன் நினைக்க கூடாது? 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. நான் சொல்ல, இவர் பயங்கர அறிவாளின்னு. அதிசய எலெக்ஷன், அதிசய எலெக்ஷன், அதிசய எலெக்ஷனுங்க இது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? போய் பூத்துல தானே போய் ஓட்டு போடுவோம். இப்ப போய் சுகுமார் என் ஃப்ரெண்ட் கூட்டு போயிட்டு ஓட்டு போடு. நான் அதை சொல்லுவாங்க. 1655 பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம புஸ்தி ஐயா சொல்ற மாதிரி நீங்க யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க? தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அடுத்த நாளே வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தப்படும். அந்த கூட்டத்தில் 1655 பேரும் 1655 பேரும் இருக்க வேண்டும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. எது விஜய் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவரா? எப்படி எல்லாம் போய் சொல்லி உருட்டிட்டு இருக்கான் பாருங்க மக்களே. இந்த பக்கோடா முண்டைய ஒரு காது கிடைச்சிடக்கூடாது. மேலே ஏறி உட்கார்ந்து புளிகி தள்ளிடணும். போக்கத்த பையா உண்மையை பேசி பழகணும். அயோக்கிய பயல. சாதாரண ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு பழகி இருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேன் சொல்றான்னு சொன்னா. எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகிப்போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால் அந்த 2 நாள் மட்டும் நான் ஷூட்டிங்கில் சாப்பிட்றேன். டேய் என்ன இலவிடாது, நல்ல விஷயம் தான்டா இது. இவன் படுத்துற இம்சை வேற தாங்க முடியறங்க. மக்களை சந்திக்கிறத யாராச்சும் வாக்குறுதியா கொடுப்பாங்களா? எங்க அண்ணன் கொடுப்பாரு. ஆனா நான் உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்கணும், நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை சந்திக்கணும் அப்படின்றதான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளோட ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. தேர்தல் நேரத்துல அரசியல் தலைவர்கள் களத்துல இறங்கி டிகிரியா போய் பிரச்சாரம் செஞ்சு மக்களுக்கான நலத்திட்டங்களை வாக்குறுதியா கொடுப்பாங்க. ஆனா இந்த தற்கூரி என்னடான்னா மக்களை நேர்ல சந்திக்கிறதே ஒரு வாக்குறுதியா கொடுக்குறான். யார் உருட்டும் உருட்டல்ல தம்பிகள் காதில் ஏறி சீமான் உருட்டுவதே உருட்டு. என்ன உருட்டுன்னு நீங்களே பாருங்களேன்.
இல்லை நான் வந்து எங்கள் அண்ணன் பாலகுமாரன் வீட்டில் சாப்பிடும்போது மஞ்சளை புட்டு மாதிரி வச்சாங்க எங்கள் அண்ணி. உடும்பு அதான் உடும்புன்னு எனக்கு எப்படி தெரியும். புட்டு மாதிரி வச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, விரும்பி விரும்பி சாப்பிட்டேன். கடைசியாக தான் எங்கள் அண்ணி என்ன அது ரொம்ப நல்லா இருந்தது என்ன உடும்புன்னு சொன்னாங்க. அப்போ அது அவங்க என் பொண்ணு கல்யாணத்தில் விட எங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணத்தில் விட நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு அதை குறிப்பிடலன்னு கோவிச்சுக்கிட்டாங்க. இதை உடும்பு கறி சொல்ல விட்டேடா. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். 10 தடவை பார்த்துட்டாங்க, இன்னும் சிரிப்பா அடக்க முடியல பிரான்ஸ். இந்த ரவுண்டு சிரிச்சா போச்சு ரவுண்டுங்க. சிரிக்காம பாக்குறவங்களுக்கு சீமான் உருட்டுல ஒரு 1535 உருட்டு கலப்பன் டிரைவ்ல போட்டு உங்க வீடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம் இருக்கிறோம். ரெடி ஸ்டார்ட் பண்ணுவோமா? உங்களில் யார் சிரிக்காமல் பார்க்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன் ஒரே ஊர்ல 2 ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டர் இருக்குது இல்லையா? விமன் ஆர்குமெண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதான் அப்ப ஒரு ஆண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அமல் ஒண்ணு பெண் எஸ்பி ஒண்ணு ஆண் கலெக்டர் ஒண்ணு பெண் கலெக்டர் ஒண்ணு. இல்ல உங்களுக்கு புரியல. இல்ல உங்களுக்கு புரியல சார், உங்களுக்கு புரியல. உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான். என்னமா பண்ண 50 வருஷம் அரசியலே மறந்து போச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. பேராசிரியர் உங்க அரசியல் எப்படி இருக்கிறத மக்கள் பார்த்து பெண் பேராசிரியர். தற்குறி பார்த்திருப்பீங்க, தற்குறி ப்ரோ பார்த்திருக்கீங்களா? தற்குறி ப்ரோ வருஷன் முற்றிலும் மெருகூட்டப்பட்ட வடிவம். கடல் நீரும் உப்புத்தான், தண்ணீரும் உப்புத்தான். இந்த வீடியோ பார்த்தது என் தப்புத்தான். கவிதை கோபாலையே கண்கலங்க வைத்த பதிவு. அட கன்றாவிய பேர் ஐயாப்பா, என் ஊர் கொதலமடுகு, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், பங்காரப்பாளையம் மண்டலம். ஆந்திரா சட்டமே நல்லா இல்ல. தளபதி சட்டம் வந்து தமிழ்நாடு ஆந்திரால இருந்தாக்கா நாங்க ஓட்டு போடுவோம். ஆந்திரால இருந்து தமிழ்நாடு ஓட்டு இருந்தாக்கா நாங்க கன்ஃபார்மா போடுவோம். ஆந்திராவில் விஜய் வந்தா மட்டும் நாங்க கன்ஃபார்மா நிப்போம். தமிழ்நாட்டுல நிக்கிற மாதிரி ஆந்திராவில் நிக்க வைப்போம். டிவிக்கே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுறதுன்னா 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. ஒன்னு பாச்சாக்கா, இன்னொன்னு தாவேக்கா. இருங்க சொல்றேன் இருங்க. வன்னி அரசு அன்னைங்கிட்ட வாங்கி கட்டி இருக்கு இந்த தற்கொலை அணில் குஞ்சு. தலைவர் மேலே நிறைய கேஸ் இருக்குண்ணே. யார் மேல? திருமாவளவன் மேலே கேஸ் இருக்கு. யார் மேல இருக்கு? திருமாவளவன் மேலே நிறைய கேஸ் இருக்கு. ஒரு வழக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல வெளிய போய் ஒரு வழக்கு சொல்லுங்க. ஊழல் வழக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஒரு வழக்கு சொல்லுங்க. பாருங்க நான் இப்ப சொல்றேன் இருங்க. ஒரு வழக்கு சொல்லுங்க, நான் வெளிய போயிடுறேன். ஒரு வழக்கு சொல்லுங்க இருங்க. சொல்லுங்க நான் சொல்லுங்க. ஒரு வழக்கு சொல்லுங்க. அதாவது போற போக்குல வந்து இது சினிமா தனம்லங்க சௌந்தரராஜன் ஒரு கருத்து சொல்றாரு. எங்க தலைவர் மேல வழக்கு இருக்கு அப்படின்னா வழக்க சொல்லுங்கன்னு சொல்றேன். அவ சொல்ல மாட்டாரு. ஊழலை பத்தி பேசுறது விஜய்க்கு எந்த தகுதியும் இல்ல. அவர் ஒரு ஊழல் பேர்வழி, ஒரு மோசடி பேர்வழி அப்படி நான் சொல்றேன். திரும்ப இந்த பதிவு பண்ணாதீங்கன்னா ஜட்ஜ்மென்ட் காப்பி இருக்கு. ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்டை வச்சு பண்ணதுலயே இன்னும் 10 வீடியோ பெண்டிங்ல இருக்கு. இவனுங்க வேற கண்டென்ட்டா கொடுத்து தள்ளுறானுங்க மக்களை. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால் யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி. இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். டேய் சுகர் பேஷண்டா நானு. முன்னே தான டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு. எனவே கணேஷ் நீங்க எல்லா பிரச்சனைக்கும் கணேஷ் வாக்குறுதி, உங்களுக்கு வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் என்னைக்கு கற்க கசடரை கற்றவை அப்படிங்கிற திருக்குறளை அம்பேத்கர் நமக்கு கொடுத்தாரோ அன்னையில இருந்தே அவர் கொள்கை தான் எங்க கொள்கை அப்படின்னு சொல்லாம இருந்தானே, அதுக்கே இவனுங்களை பாராட்டலாம் கைஸ். பெரியாரை பொறுத்தவரை அவரோட ஆன்மீக சொற்பொழிவும் அவரோட தெய்வீக கருத்துக்களும் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தலைமை தற்குறிய சொல்லுவான் பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க படிக்கிறது அம்பேத்கர், பெரியார். அந்த சரி, அம்பேத்கரோட கொள்கையில 2 சொல்லுங்க. அம்பேத்கர் கொள்கையில சரி, பெரியாரோட கொள்கையில 2 சொல்லுங்க.
அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டு தற்கொலைகள் பலவிதம், அதுல இது ஒரு புது விதம். இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள், மம்மி டாடி. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. தேங்க்யூ. அடே லூசு பசங்களா, போற இடமெல்லாம் அடி வாங்கி இப்படி எக்ஸ்போஸ் ஆகுறீங்களேடா. அதுவும் லயோலா மணி, ஃபெலிக்ஸ், ஆனந்தஜித்து இவனுங்கெல்லாம் வாங்குற அடி இருக்கே, அந்த அடி இவனுங்களை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியலன்னு புலம்பிட்டு தான் புசியார் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா பனையூர் பங்களா பக்கம் ஒரு பேச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் கட்சி தலைமையிடம் அனுமதி பெறாமல் மாவட்ட செயலாளர்களும் அதே போன்று அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் யாருமே ஊடகங்களுக்கு பேட்டியோ நேர்காணலோ விவாத மேடைகளில் பங்கேற்பதோ கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா, 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 வேணாம்டா. முஸ்தப்பா முஸ்தப்பா ஒத்த ஓட்டு முஸ்தப்பா, செருப்படி வாங்குறிய முஸ்தப்பா. ஜோ புசி ஒன்னையும் சேர்த்து கோத்து விடுறானுங்க போலயா. 3 to 10 தான் நீங்க பெர்மிஷன் வாங்குனீங்க. வெளியில 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு பொதுச் செயலாளர் சொன்னது பொய்யா இல்லையா? பாருங்க, அது பொய்யா இல்லையா? அவர் 12 மணிக்கு பேசுறாரு, 1 மணிக்கு பேசுறாரு, 2 மணிக்கு பேசுறாரு, 3 மணிக்கு பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? அது பொய்யா இல்லையா? 3ல இருந்து 10 வரைக்கும் பர்மிஷன் கொடுக்க வேண்டிய கடமை பாதுகாப்பு கொடுக்க யாரோட சார்ந்தது? அது போலீஸுக்குள்ளது. இருங்க, 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு புசியானந்த் சொன்னது பொய்யா இல்லையா? அதை ஏங்க நீங்க ஏத்துக்கிறீங்க? காவல்துறையோட கட்டுப்பாடு எங்க இருக்கு? நீங்க காவல்துறை எங்க போயிட்டு இருக்கு? காவல்துறை யாருக்குங்க பாதுகாப்பு? என்ன விஷயம்? காவல்துறை மேல என்ன தப்பு நான் சொல்றேன். 3 to 10 பெர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு எஸ்பி வாசல்ல நின்னு புசியானந்த் பேசுனதை காவல்துறை தடுத்திருக்கணும், இல்ல அதுக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும். அது காவல்துறை மேல தப்பு. நீங்க மக்கள் கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி காலையில 10 மணிக்கே தாவேக்கா மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சியை பிடிக்குமாங்க. இவனை லூஸ் மோகன்னு சும்மாவா சொல்றாங்க? ஏலே லூஸ் மோகா, சூத்த புத்திக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாளா? ஏண்டி சிவகாமி, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா, எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியர் அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு? 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் விஜய் ஏய் நீ சூப்பரா பேசுற மேன். லூசு போல உலரும் இவரு யாரு? இவன் பைத்தியமுன்னா ஆசுபத்திரியில போய் சேரு. அனைவருக்கும் வணக்கம். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி 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 சாமி வேற கூட்டு போங்கடா. அந்த ஆள் என்ன சொன்ன? தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? ஏன் என்ன சொன்ன? திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர், பாஜக தலைமையில் மற்றும் பலர், பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? இது ஏதோ காமெடி பீஸ்ரா. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா? ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா, பாலா யாரும் விவாத நிகழ்ச்சியில போய் பேசக்கூடாதுன்னு தலைவன் சொல்ல காரணம் என்னன்னு நிறைய பேர் குழம்பி போய் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான காரணத்தோட வந்திருக்கேன் பிரான்ஸ்.
காரைக்காலில் அமித்ஷா வர்றாரு. காரைக்காலுக்கு அமித்ஷா வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகளும் இறைச்சி கடைகளையும் மூடுறாங்க. மதுக்கடைகளை மூடுவதை கூட புரிஞ்சுக்க முடியுது. காரைக்காலில் அமித்ஷா வர்றதுக்காக ஏன் இறைச்சி கடைகளை மூடணும்? இன்னைக்கு பீகாருடைய துணை முதல்வர் விஜய் சின்ஹா என்ன சொல்லியிருக்காரு? அந்த கேள்வியை தமிழக அரசை பார்த்து கேளுங்க சார். புதுச்சேரி காரைக்கால் பாண்டிச்சேரி. ஓகே ஃபைன், சாரி. உங்கள் மீது யாராவது ஒருத்தவங்கள் கை வைத்தால் 1000 இல்லை 2000 பேர் அடுத்து 15 நிமிடத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தோழர்களும் தொண்டர்களும் உங்களுக்கு இருப்பார்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கிட்ட 5000 கோடி இருக்கலாம், 10,000 கோடி இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட நம்ம தலைவருடைய முகம் இருக்கிறது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதனால எதை பற்றியுமே யாரை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.